ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, ஏர் கேர் சீரீஸ்ல எபிசோட் 3 தாங்க பார்க்க போறீங்க. அரப்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா முடியை நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி ஏர் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். முடி வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா இருக்குங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு, அரப்பு போட்டு வாஷ் பண்ணா ஃபீவர், சளி இந்த மாதிரி பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்க. டெஃபினட்டா கிடையாது. நம்ம நல்ல லூக் வார்ம் வாட்டர்ல இது பண்றப்ப எந்த பிரச்சனையுமே வராது. டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. அரப்பு எப்படி செய்யறதுங்கிறதையும் நான் நம்ம வீடியோல போட்டிருக்கேன், பாருங்க. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணி போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, செம்பருத்தி ஆயில் தான். இப்போ இந்த செம்பருத்தி எண்ணெய் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் என்னோட ஹேருக்கு என்ன யூஸ் பண்ணங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டா நீங்களும் ட்ரை பண்ணலாம். 1 இயர் பேபில இருந்து நீங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம். சின்ன டேபிள் ஸ்பூன்ல 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சது யூஸ் பண்ண வேணாம். வாங்குவீங்க இல்லையா, அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொழுந்து தலையா போட்டுக்கோங்க, வாசமா இருக்கும். செம்பருத்தி பூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பூ இருந்தாலே போதும். 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறேன். அந்த நடுவில் இருக்க தண்டு போட வேணாம். அதுல வந்து ஏன் போட வேணாம் நான் சொல்றேன்னா, அதுல வந்து பூச்சி வரும். பூச்சினா அந்த தேன் உரியும் பார்த்தீங்களா, அதனோட தன்மை அதுல இருக்கு. அதனால அது வேண்டாம். இந்த பூ மட்டும் எடுத்துக்கலாம். பின்னாடி இருக்க அந்த பச்சையும் நடுவுல இருக்க அந்த தண்டையும் நம்ம எடுத்துடலாம். அது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நீங்க செம்பருத்தி பூ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கலன்னா பரவாயில்ல. கடைகளில் கிடைக்கும் பார்த்தீங்களா, காய வச்சது, அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஓகே, காய வச்சிருந்தாலும் ஓகே, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அடியில் ஒயிட் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, அதில் தான் தேன் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு வேண்டாம். அதை கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். ஒரு 10 பூ இருந்தாலே போதும். 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு போதுமான அளவில் இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாங்க. செம்பருத்தி பூ பார்த்தீங்க அப்படின்னா நீங்க டீ கூட வச்சு குடிக்கலாம். சுடு தண்ணியில ஒரு 2 செம்பருத்தி பூ போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ போட்டு குடிச்சு பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பிளஸ் ஹேருக்கும் நல்லது, கண்ணுக்கும் நல்லது. நான் தேங்காய் எண்ணெய் எப்படி செய்யறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேங்க. பியூர் வெர்ஜின் கோகனட் ஆயில். இது நான் வீட்டில் செஞ்ச தேங்காய் எண்ணெய் தான். 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாமா? அதாவது செம்பருத்தி எண்ணெய் எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான கடாய் வச்சுக்கலாம். நல்ல அடிகனமான பாத்திரமா வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். கடாயில நம்ம எண்ணெய் ஊற்றிருந்தோம் இல்லையா, அது லைட்டா மிதமான சூடு வந்தாலே போதும். நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம கை வச்சு செக் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பொருள் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இருக்கக்கூடாது. கருவேப்பிலை தண்ணி இல்லாத கருவேப்பிலையா போட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்க வாஷ் பண்ணீங்கனாலும் ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வெந்தயம், அதுக்கப்புறமா 10 செம்பருத்தி பூ போட்டிருக்கேன் நான். 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு 10 பூ போட்டிங்கனாலே சரியா இருக்கும். செம்பருத்தி பூ போட்டதுக்கு அப்புறமா அடுப்பை கம்ப்ளீட்டா லோ ஃப்ளேம்க்கு வச்சிருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதாகட்டும். அந்த பூவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற ஸ்பூன்லயுமே ஈரம் இருக்கக்கூடாது. நம்ம முடிய நல்லா கருகருன்னு மாத்துறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூ தாங்க. நீங்க ஜென்ரலாவே செம்பருத்தி பூவை பறிச்சு வாஷ் பண்ணிட்டு அப்படியே கூட மென்று சாப்பிடலாம். அப்படி சாப்பிட பிடிக்காதவங்க நீங்க சுடு தண்ணியில வச்சும் குடிக்கலாம், பால்ல கூட நல்லா கொதிக்க வச்சும் குடிக்கலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க அடிஷ்னலா கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பூவோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைம்ல அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் கருவேப்பிலை பார்த்தீங்க அப்படின்னா நான் தண்டோட தான் போட்டிருக்கேன். ஏன்னா கொழுந்து கருவேப்பிலையை தானே போட்டிருக்கேன் நான்.
அதனால நான் அப்படியே தாங்க போட்டிருக்கேன். நான் ரொம்ப அதிக இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 பொருள் தான். செம்பருத்தி பூ, வெந்தயம், கருவேப்பிலை, அவ்வளோதான். தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்டில் காய்ச்சின தேங்காய் எண்ணெய் தான். இதை அப்படியே மூடி வச்சுட்டேன். நம்ம சூடாக இருக்கப்போ மூடி வைக்கக்கூடாது. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் மூடி வைக்கணும். மதியமாக நான் இது பண்ணேங்க. நைட்டு வரைக்கும் அப்படியே இருந்துச்சு. பாருங்க, நல்லா அந்த பூவோட இது எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் டீ வடிகட்டுறதும் மேலே ஒரு வெள்ளை துணியும் போட்டு நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் காய்ச்சறப்பவே பார்த்தீங்க அப்படின்னா வீடே ரொம்ப மணமா இருக்கும். தலைவலியோ அதெல்லாம் எதுவுமே வராதுங்க. ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வெந்தயமும் குளிர்ச்சி நமக்கு. நம்ம முடிய கருப்பாக்குறது அந்த செம்பருத்தி பூ ப்ளஸ் நம்ம அடிஷ்னலாக வீட்லேயே செஞ்ச தேங்காய் எண்ணெய். எந்த கெமிக்கலுமே இல்லை. நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். அந்த தேங்காய் எண்ணெயோடைய கலரை காட்டுறேன் பாருங்க. அந்த செம்பருத்தி பூல இருக்க எக்ஸ்ட்ராக்ட்லாம் அந்த எண்ணெய்க்கு வந்துருச்சு. நல்லா புளிஞ்சிட்டு பார்த்துடலாம். பாருங்க கலர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு. நல்ல வாசமாவும் இருக்குங்க. நல்லா வடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்க எந்த பாட்டில் யூஸ் பண்றீங்களோ அந்த பாட்டிலை நல்லா கழுவிட்டு வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்திருந்தேங்க. எனக்கு அதே அளவு தான் கிடைச்சது. நல்ல வாசமா இருந்துச்சு. உங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கு, ரொம்ப இச்சிங்கா இருக்கு, முடி ரொம்ப ஃபாலா இருக்கு, வெள்ளை முடி வருது அப்படின்னா டெஃபினட்டா நீங்க இதை ட்ரை பண்ணலாம். 2 monthsலயே விசிபிளான ரிசல்ட்ஸ் நீங்க பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காய்ச்சியாச்சு. எண்ணெய் எப்படி யூஸ் பண்றதுங்கிறதையும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் நல்லா ஹேர் வாஷ் பண்ணி முடியை காய வச்சுட்டேங்க. இப்போ எண்ணெய் எப்படி அப்ளை பண்றதுங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றி கையில் நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்கேல்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பூசணும். அந்த ஃபிங்கர் டிப்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபிங்கரில் கொஞ்சம் கூட நெயில்ஸே இருக்கக்கூடாது. அதை நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் முடி நல்லா வளரணும், கருகருன்னு வளரணும்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. நீங்களே நேச்சுரலாக பண்ணால் மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். நம்ம ஒரு ப்ராடக்ட்டையும் ப்ளேம் பண்ண முடியாது இல்லையா? எல்லாமே கெமிக்கல் தான். ஸோ நம்ம கெமிக்கல் ஃப்ரீயாக இந்த மாதிரி எண்ணெய் தயாரித்து யூஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் நமக்கு விசிபிளாக ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 15 days to 20 daysலேயே நீங்கள் அந்த பேபி ஹேர் க்ரோத் ஆகிறத விசிபிளாக பார்ப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி